மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை விடுவிக்க முடியாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் வாரணாசியில் கூறினார். மத்திய அமைச்சரின் பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் கல்வியாளர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என மத்திய கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என்று வினவியுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று எச்சரித்துள்ளார். தங்களது உரிமையை தான் கேட்பதாகவும் மத்திய அரசின் தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் சவால் விடுத்துள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருமொழி கொள்கையை தமிழ்நாடு கடைபிடிக்கும் என்று கூறினார். மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்கு அரசியல் மட்டுமே காரணம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். விதிமுறைகளை ஏற்காமல் நிதி மட்டும் கேட்பது எப்படி நியாயம் என வினவியுள்ளார். ஒரு நிதிக்கு எதுக்கான நிதி கொடுக்கிறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் வேணும் என்பது தாய்மொழி ஊக்குவிக்கின்ற கல்வியை எதற்காக எதிர்க்க வேண்டும்? இவர்களுடைய அரசியலுக்காக, திமுகவினுடைய அரசியலுக்காக நம்மளுடைய மாணவர்களை பலியாக்கக்கூடாது. தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க கூடாது என்றும் மாநிலங்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மும்மொழி கொள்கையை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் மத்திய கல்வி அமைச்சரின் கருத்துக்கள் காட்டுவதாக தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு ஆணவ போக்குடன் நடந்து கொள்வதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றஞ்சாட்டியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம், அது சரியில்லை. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பது இல்லாமல் வேறு என்ன என்று தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான பாசிச அணுகுமுறையே என்று விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் கொள்கைகளுக்கு இணக்கமாக சென்று தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்களை பெற வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சென்னை முகாம் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அரசு நிதியை விடுவிக்காததால் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஏற்கனவே அந்த பணத்தை 2 வருஷமா டிலே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பணத்தையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நிறுத்தக்கூடிய விதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக போகலாமா, இல்லை எது சார்ந்து தோழமை கட்சி தலைவரோட பேசலாமா என்கின்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.